ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கோட தாங்க வந்திருக்கேன். திடீரென்று ஓர் உணர்வு பேசலாமா? திடீரென்று ஓர் உணர்வு அம்மா தேடுவதைப் போல தொலைபேசியை எடுத்து அழைக்கின்றேன். நீ எப்பொழுது அழைப்பாய் என காத்திருந்தேன் என்கின்றாள் அம்மா. காற்றுக்கூட அவளின் உணர்வுகளை சுமந்து கொண்டு வருவது ஆச்சரியம்தான். மகளை காண வரும் அம்மாக்களுக்கு தெரியவில்லை கட்டப்பையின் கனம் என்னவென்று. அவளுக்கு பிடித்ததை வாங்கி வருகிறாள் அல்லவா, அதனால் அந்த கட்டப்பையின் கனம் எவ்வளவாக இருந்தாலும் அவளுக்கு தெரியவதே இல்லை. தான் வாழ்ந்திடாத வாழ்க்கையை தன் மகளுக்கு கிடைக்கச் செய்து மகளின் கண்களின் வழியாக தன் கலைக்கப்பட்ட கனவுகளை நிறைவேற்றி கொள்ளும் உன்னதமான உறவு அம்மா. நான் வாழவே விரும்பவில்லை என கடவுளிடம் வேண்டினேன். அதற்கு கடவுள் சொல்கிறார், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் தாய் தினமும் வேண்டுவதை நிறுத்தச் சொல் என்று. எவ்வளோ உன்னதமான உறவு பார்த்தீங்களா? இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி இது எல்லாமே போட்டுட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேங்க, வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன், சிறுக்கீரை இருந்தது, சிறுக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சாச்சுங்க லஞ்சுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தாங்க எடுத்துக்கிட்டோம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.